तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். அக்டோபர் மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும்பொழுது, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமைய செவ்வாய்க்கிழமை தோறும் அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றணும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். அக்டோபர் மாதத்தில் கிரக நிலையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ரிஷபராசியில் குரு பகவானும் மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் இருக்கிறாங்க. இந்த மாதம் ஆரம்பத்தில் சந்திர பகவான் சிம்ம ராசியில் தனது பயணத்தை துவக்குகிறார். கன்னி ராசியில் சூரிய பகவான், புதன் பகவான், கேது பகவான்லாம் இருக்கிறாங்க. துலா ராசியில் சுக்கிர பகவானும், கும்பராசியில் சனி பகவானும், மீன ராசியில் ராகு பகவானும் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கிரக பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, அக்டோபரில் புதன் பகவான் அக்டோபர் மாதம் அதாவது 10ஆம் தேதி துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சுக்கிர பகவான் அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி அன்று விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி இரவு 7:40 சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் பகவான் அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி அன்று மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. நீச்ச ஸ்தானத்திற்கு செல்லும் செவ்வாயினால் மிகப்பெரிய மாற்றம்லாம் உங்களுக்கு உண்டாக போகுது. இந்த மாத கடைசியில் அக்டோபர் 29ஆம் தேதி புதன் பகவான் துலா ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி அடைகிறார்கள். அக்டோபர் மாதத்தில் விசேஷ நாள் எப்படி இருக்க போகிறதுன்னு பார்க்கும்பொழுது, விசேஷ நாள் என எடுத்துக்கொண்டோம்னா, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி மகாலய அமாவாசை வருது. வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அமாவாசையில் பித்ருக்கள் மேலோகத்தில் இருந்து பூமிக்கு நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு விசேஷமான நாளாகும். அக்டோபர் 3ஆம் தேதி நவராத்திரி திருவிழா ஆரம்பமாகுது. அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஆயுத பூஜை என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி பூஜைலாம் வருது. அக்டோபர் 12ஆம் தேதி விஜயதசமி. அக்டோபர் 31ஆம் தேதி நமக்கெல்லாம் தீபாவளியாக இருக்கக்கூடிய தீபாவளி பண்டிகை வரப்போகுதுங்க. அக்டோபர் மாதத்தில் அக்டோபர் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது சிம்ம ராசி. எல்லா வித சிரமங்களையும் சந்தித்தாலும் அதை சகித்து கொள்ளும் தன்மையுடைய சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்குள் இருக்கும் தன்னம்பிக்கையால் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்வீங்க. திடீர் செலவு உண்டாகலாம், காரியங்களில் தடை தாமதம் ஏற்படலாம், குடும்பம் பற்றிய கவலைகள் ஏற்பட்டாலும் அவை நீங்குவதுடன் உடல் ஆரோக்கியமும் அடையும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. மனதில் பக்தி உண்டாகும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க கீழ்நிலையில் உள்ளவங்களால் லாபம் கிடைக்கும். பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் காட்டுவீங்க. தேவையான சரக்குகள் கையிருப்பு இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதையும் செய்து முடிக்கிறதில் துணிச்சல் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும். எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும். பெண்களுக்கு யாரையும் எதிர்த்து கொள்ளாமல் அனுசரித்து போவது நல்லது. வீண் மனக்கவலை, காரிய தாமதம் உண்டாகலாம்.
கவனமாக இருக்கணும். கலைத்துறையினருக்கு வாகனங்களை ஓட்டிகிட்டு போகும்போது கவனமாக போகணும். தங்கள் உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது அவசியம். தனிமையாக இருக்க நினைப்பீங்க. அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். நிதி நிலைமை சீர்படும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க. அடுத்தவர் யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருக்கிறது நல்லது. அடுத்தது நான் பார்க்க போகிறது மகத்தை பற்றி தான். இந்த மாதம் உடல்நலனில் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும். புத்திரர்களால் மன சஞ்சலங்களும் தேவையற்ற வீண் செலவுகளும் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது நல்லது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது பூரம். இந்த மாதம் முயற்சிகளில் தடைகளை நிலவினாலும் எதிர்நீச்சல் போட்டாவது வெற்றி வாய்ப்புகளை பெறுவீங்க. பொருளாதார நிலையில் கடுமையான நெருக்கடிகளை சந்திப்பீங்க. உற்றார் உறவினர்களிடையே வீண் விரோதங்கள் உண்டாகும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது உத்தரம் 1ஆம் பாதம். இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகளும் ஏற்படும். தொழில் வியாபார நிலையில் அதிக போட்டிகளை லாபம் குறையும். கூட்டாளிகளுடன் சாதகமின்றி செயல்படுவீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது ஸ்ரீ ருத்ரமூர்த்தியை ஞாயிற்றுக்கிழமையில் வணங்கி வர எதிலும் வெற்றி கிடைக்கும். செயல்களில் வேகம் உண்டாகும். இந்த மாதம் உங்கள் மனதில் காதல் அரும்பு மலரலாம். உங்கள் மனதில் அன்பும் காதலும் நிறைந்திருப்பதாக உணர்வீங்க. காதலர்களுக்கு இது மிகவும் மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்க போகுது. திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்க இந்த மாதம் தங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுகொள்ளலாம். இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் உங்கள் தெளிவற்ற தகவல் தொடர்பு காரணமாக தவறான புரிந்துணர்வு எழலாம். இந்த மாதம் உங்களுக்கான முக்கிய கவனம் உங்கள் நிதியாக இருக்கலாம் என்று தெரிகிறது. நீங்கள் வீட்டில் சுபபோகங்களை அனுபவிக்கவும் உங்கள் வாகனத்தை பயன்படுத்தவும் எதிர்பார்க்கலாம். உங்களின் வழக்கமான வருமானம் மற்றும் பிற ஆதாரங்களின் மூலம் நல்ல அளவு பண வரக்கூடும் என்று தெரிகிறது. பங்குகள், பங்கு சந்தை, பரஸ்பர நிதிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் ஆகியவற்றில் முதலீடு செய்வதன் மூலம் சில நிதி ஆதாயங்களையும் நீங்கள் காணலாம். இந்த மாதம் சிம்மராசிக்காரங்களுக்கு வியாபார ரீதியாக சாதகமாக இருக்க போகுதுங்க. கடந்த கால முதலீடுகளில் இருந்து லாபம் பெறவும் அவற்றை உங்கள் வணிகத்தில் புத்திசாலித்தனமாக மறு முதலீடு செய்யவும் இது ஒரு சிறந்த நேரம்தான். உங்கள் கடின உழைப்பின் மூலம் உங்கள் நிறுவனம் நல்ல லாபத்தையும் நிதி ஆதாயங்களையும் காண முடியும். இருப்பினும் புதிய விதிகள் மற்றும் யோசனைகள் முன்னெடுக்கிறதுலையும் செயல்படுத்துறதுலையும் நீங்கள் சில சவால்களையும் சிரமங்களையும் சந்திக்க நேரிடும். தொழிலை பொறுத்தவரை இந்த மாதம் நம்பிக்கை மிகுந்த மாதமாக இருக்கலாம். உங்களில் சிலர் உங்கள் பணியிடத்தில் முன்னேற்றத்தை காணலாம் மற்றும் உங்கள் சக ஊழியர்களுடன் சிறந்த உறவை அனுபவிக்கலாம். வேலை தொடர்பான சில பயணங்கள் இருக்கலாம். வேலை மூலம் பண வரவு வரும். அதன் மூலம் உங்கள் நிதி நிலைமையும் மேம்படும். மாணவர்களை பற்றி பார்க்கும்பொழுது சிம்மராசி மாணவர்கள் கல்விக்கு முக்கியத்துவம் அளிப்பாங்க. அக்டோபர் 2024 முதல் பாதி பொதுவாக நேர்மறையாகவும் 2ஆம் பாதி மிதமாகவும் இருக்கலாம். இந்த நேரத்தில் மாணவர்கள் புத்திசாலித்தனமாகவும் தெளிவாகவும் இருந்த போதிலும் எதிர்பாராத வெளிப்புற காரணிகளால் குழப்பத்தை உணரலாம். அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி பார்க்கும்பொழுது அக்டோபர் 2024 2ஆம் பாதியில் உங்கள் உடல்நலம் குறித்து கவலையாக உணரலாம். உங்கள் தனிப்பட்ட உறவுகளை நேர்மறையாக வைத்திருப்பது அதிக மன அழுத்தத்தை உணராமல் இருக்க முக்கியம். இந்த நேரத்தில் உங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக கவனித்து கொள்ளணும். அமைதியான மற்றும் தெளிவான மனதை வைத்திருக்க முயற்சி செய்யணுங்க. ஒட்டுமொத்தமாக அக்டோபர் மாதம் உங்கள் உடல்நிலை சீராக இருக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்தது அக்டோபர் மாத ராசி பலன்கள். 2024ஆம் ஆண்டு சிம்ம ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.